அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கீதாக பேசிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சித்திரை மாதம் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அம்மா கும்பிட்றது தான். அம்மா கும்பிட்றதுனா கஞ்சி, கொள்ளு கஞ்சி, இனிப்பு கஞ்சி, நீர்மோர், பானாக்கம் அது வைப்பாங்க. அதுக்கப்புறம் முட்டையும் ஒட்டையும் சொல்லுவாங்க. கோழி அடித்து குழம்பு வச்சு இன்றைக்கி வந்து சாமி கும்பிடுவாங்க. நான் இந்த வீட்டில் இங்கே இருந்தது வரைக்கும் ரொம்ப கிராண்டாக செஞ்சேன். அதுக்கப்புறம் நான் அங்கே போய் நான் ஒரு ட்ரிப்பு தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல, சிம்பிளாக செஞ்சுருவேன். இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா மறுபடியும் சாதனை வந்து இங்கே வந்து செய்கிறாங்க. ஏன்னா சாதனை தான் இன்றைக்கி சாமி கும்பிட்றாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு, அதனால் நாங்கள் அங்கேருந்து இங்கே எல்லோரும் வந்திருக்கோம். அண்ணி எல்லோரும் நான் போமா நீ இல்லைங்களா? யாராவது விட்டுங்க. என்னென்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையிலேருந்தே நாங்கள் வந்து எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நான் காலையில் வீடியோ எடுக்கல. காலையில் ஸ்டார்டிங்லேருந்து சாணக்கா வீடியோ எடுத்துட்டாங்க. இப்போ வந்து சாணை அப்படி திரும்பி பார்க்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். அக்கா வீடியோ எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். சமைச்சிட்டாங்க. செம்ம வெயில். ஏன்னா இங்கே வந்து சந்தில் இப்படி தான் சமைக்க முடியும். அங்கே நம்ம வீடுனா பின்னாடி சமைச்சிக்கலாம். ஆனால் சமைக்கிறாங்க. இந்த அம்மா சாமி கும்பிட்றதுக்கு வந்து கருவாட்டு குழம்பு எப்பொழுதும் வைப்பாங்க. கச்சை கருவாட்டு குழம்புன்னு சொல்லுவாங்க. சாணா கிண்டி காட்டு சாணா. ராட்டி பேர் வீட்டில் கும்பிடுறாங்களா? போன வாரம் அப்படி வரிசையாக ஒவ்வொரு இதுலையும் கும்பிடுவாங்க. கச்சை கருவாடு. ஆனால் வாரம் வாரம் இப்படி கும்பிட்டாங்கன்னா அந்த மூணு பேர் கூப்பிட்றாங்க. வர அவங்களாம் ஜாலியான அது வந்து அதான் இனிப்பு கஞ்சி. அங்கிட்ட அண்ணி சாதம் வடிச்சிட்டாங்க. அண்ணி இப்போ தான் வந்தாங்க. அப்படியே உள்ளே போகலாம். மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி. மெயினே வந்து இந்த கொள்ளு கஞ்சி தான் சொல்லுவாங்க. நாங்கள் அப்போ ஊற்றினோம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து ஊற்றலை. இதுதான் அக்காவி. இது அப்படியே எங்கள் தாத்தாங்க வீடு வரிசையாக. இங்கே வந்து பானக்காய் கரைச்சி வச்சுருக்காங்க. இது வந்து அம்மாச்சி வந்து உட்காந்து இந்த வேலை செய்யுங்கன்னு எங்களை வந்து வேலை வாங்கிட்டு இருக்காங்க, வேலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு எங்கள் பெரிய அண்ணி வந்து இந்த சாணக்காலாம் பிடிச்சாங்க. மாவிளக்கு அப்புறம் விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே சாமி கும்பிடுறது இன்றைக்கி வந்து மெயின் வந்து கஞ்சி, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி சமைப்பாங்க. அப்புறம் வந்து இந்த இளநீ பாலை சொல்லுவாங்க. இதுதான் மெயின். இன்னும் இந்த இதெல்லாம் வந்து எடுக்கல. பழம், இது சிக்கன் ஈரல், அதுக்கப்புறம் இங்கே கொழுக்கட்டை வெந்துட்டுருக்கு. அண்ணன் பசங்கள்லாம் வந்திருக்காங்க. எல்லோரும் வந்து அங்கே பெரியம்மா வீட்டில் உட்காந்துருக்காங்க. இங்கே வந்து ஷீட்னால ரொம்ப இதாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அங்கே இது பண்ணுறாங்க. சாமி வந்து செட் பண்ண போகிறாங்க. சாமி படத்தை ஒன்று எடுத்து வச்சுட்டு மஞ்சு வர மஞ்சு இருக்காங்க. ஆரிய பண்ணி ஒன்று தான் அது. அம்மா கொடுத்தாலும் சரின்னு தான் சொன்னாங்க. ஓட முடியல கரவத்து போட்டு வந்தது. காயா இருந்தாலும் கொடுக்குறவங்களுக்கு பச்சை பழமே கொடுத்துருவோம். உட்காந்துக்கம்மா, ஏன் நீ உட்காரு, எந்திரிக்க வேணாம். முடியல உட்காரு.
சூடத்தை வச்சுக்கோங்க. விசாகன் இல்லையே, விசாகன் வந்து தூங்கி இப்பதான் எந்திரிச்சிருக்காரு. சாப்பிட விட்டு அதுக்கப்புறம் காலில் போங்க உள்ள வாங்க. அம்மா அங்கிட்டு கொண்டு வாங்க. வாங்க உள்ள வாங்க. ஆமா கிழக்க பத்தானே சீக்கிரம் போயிட்டு வா. இந்தாங்க. எங்க போனா தாங்க முடியல. கண்ணு தெரிஞ்சிட்டு. இங்க பாத்து இப்படி வச்சுக்காங்க. இப்படி போச்சு. உந்து கும்பிடுங்க. வாங்க வாங்க. மாடு வைக்கல உந்து கும்பிடுங்க. அவங்க தான் இன்னைக்கு சமயப்படுத்தாம நிக்கிறாங்க. இங்க திரும்ப தண்ணி போடுங்க. ஆயா. கண்ணு நாங்க வந்து முன்னாடி நிப்போம். திவிஸ் பாவா எங்க ஆசையா பாரு இவளுக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா எல்லாத்துக்கும் எடுத்துருவாங்க. அம்மா அத்தை கூடையில கஞ்சி ஊற்றி வச்சிருந்தேன் பாருமா. மேல எடுங்க. கீழே தண்ணி ஊத்துனா கீழே. கட்சியில் வாங்கிக்கலாமா? எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போயாச்சு. அப்புறம் இன்னொரு ரவுண்டு வந்து சாதம் வச்சுருக்காங்க. அன்றைக்கெலாம் வந்து காலிலேருந்து சாப்பிடாதனால மயக்கம் வந்துருச்சா, அதனால் அவங்க வந்து சீக்கிரமாக சாப்பிட்றாங்க. இங்கே நாங்கள் மட்டும் சாப்பிட்றோம். எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கும் எங்கள் பெரிய அன்னைக்கு மட்டும் தட்டு, மற்ற எல்லாத்துக்கும் இலை. இவங்க 2 இலை இருக்குது. குழம்பு கிரேவி ஈரல் என்னதான் குழம்பு இருந்தாலும் நம்ம ஐட்டம் வந்து கருவாட்டு குழம்பு தான். எத்தனை இருந்தாலும் ஆனால் கருவாட்டு குழம்பு தான் சாப்பிட்ணும். சொல்லவே இல்லை.